பட்டயத்தை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? பொதுவாக பட்டயம் ஒன்று அழிக்கும், இல்லை பாதுகாக்கும். அழிக்கிறது அப்படின்னா யாராவது ஒருத்தரை நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த பட்டயத்தால் நம்ம வெட்டுவோம், இல்லை அவங்கள காயப்படுத்துவோம், அவங்கள பயமுறுத்தி நம்மளை பாதுகாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கூட யாராவது ஒருத்தர் பாதுகாப்பு கிடைக்கிறாங்கன்னா அவங்க கையில் பட்டயம் இருக்கும். அவங்க நம்மளை பாதுகாப்புக்காக நம்ம கூட வருவாங்க. ஏதோ ஒரு வகையில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பட்டயம் எப்படி இருக்குது? நம்ம பாதுகாக்கப்படுற நிலமையில இருக்கோமா, இல்லை நம்மளை பயமுறுத்தி அந்த பட்டயம் நம்மளை பயமுறுத்தி கொண்டு இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல எரேமியா சொல்கிறாரு, கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய், உன் உரைக்குள் திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு. ஆண்டவர் சொல்லி எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த தேசம் அழியும் அப்படிங்கிறதா. ஆனால் அந்த பட்டயம் தன்னுடைய வேலையை அது செய்யும்போது அந்த நியாய தீர்ப்பு சரியாக தான் வந்திருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால தான் இந்த கஷ்டம் உங்களுக்கு வந்துச்சு. ஆனாலும் எரேமியா இரக்கத்திற்காக கெஞ்சினார். எது வரைக்கும் அழிவு ஆண்டவரே, எது வரைக்கும் இந்த பட்டயம் இருக்கோ போதும், அது உரைக்குள்ள திரும்பி போகட்டும்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த பட்டயம் எப்படிப்பட்ட பட்டயமா இருக்குது? பாதுகாப்பா இருக்குதா, இல்லை நம்ம பயமுறுத்துறதா இருக்குதா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் பாதுகாப்பாக உங்களை வச்சுருந்தாருனா அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் கிருபையாக இவங்களை பாதுகாக்கிறார். ஒரு வேளை வாழ்க்கையில் ஒரு வேளை அழிவு வந்துட்டுருக்குது, ஏதோ ஒன்று முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது, நிறையா வருஷமாக ஒரு பிரச்சனையிலேயே இருக்கிறோம், எது எடுத்தாலும் முடிய மாட்டேங்குது, ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது, எதை தொட்டாலும் அழிவு வருதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒரே ஒரு டைம் எரேமியாவை போல மன்றாடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ரெக்வஸ்ட்டாக கேளுங்க, ஆண்டவரே என்ன தவறு செய்தேன், எதனால் இந்த பட்டயம், எதனால் இந்த அழிவுகள், எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் அதை மாற்றிக்கிறேன்னு சொல்லுங்கள். திரும்ப அந்த தவறை, எது ஆண்டவருக்கு பிரியமில்லையோ அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் மாறும். உங்கள் வாழ்க்கையில் அழிவுக்காக வந்த பட்டயம் அது மாறி கர்த்தர் உங்களுக்கு அதை பாதுகாப்பாக மாற்றி தருவார். அவருடைய கிருபை அதை உங்களுக்கு செய்யும். இன்னொன்னையும் சேர்த்து கேளுங்க, இனி நீங்கள் ஆண்டவராகிய நீங்கள் எனக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு, என் குடும்பத்துக்கு விரோதமாக உன் பட்டயத்தோடு நீங்கள் வராதபடிக்கு நானும் என் குடும்பமும் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானதை செய்வோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அப்படி நடந்துக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் பேரில் பிரியப்படுவார். உங்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அழிவின் வாதைகள் மாறும். கர்த்தர் இடத்துல கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அவர் உதவி செய்வார்.